ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டதோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவலஞ்சுழி என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இறைவன் பார்த்தீங்கன்னா கபர்தீஸ்வராவும் சுவேத்த விநாயகர், வெள்ளை விநாயகர், வெள்ளை பிள்ளையார் என்ற பேரில் இருக்காங்க. தல விருட்சம் வில்வம், தீர்த்தம் பார்த்தீங்கன்னா காவிரி தீர்த்தம், அரசலாறு ஜடா தீர்த்தம். இது ஒரு சிவத்தலமாக இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுவேத்த விநாயகர், வெள்ளை விநாயகர் பேர் திருநாமத்தில் இந்த ஆலயம் புகழ்பெற்று விளங்குது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா சுயம்பு மூர்த்தியை அருள் பாலிக்கிறாரு. விநாயகர் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கடல் உள்ள அமிர்தமானது கடல் நுரையானது உருவானது. சுவேத்த விநாயகர், வெள்ளை விநாயகர் என 2 பேரில் இங்கே இப்போ வழங்கப்படுது. சோழ காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமை வாய்ந்த ஆலயம். தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 88வது தலமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த ஆலயத்தில் தல வரலாறு என்ன சொல்கிறாங்க, மந்திரகிரி மலையை மத்தாவும் வாசி என்ற பாம்பு கயிறாவும் கொண்டு தேவர்களும் அசுரங்களாம் பண்ணுறாங்க. பார்க்கடலில் அமிர்தம் கடையிறாங்க. அமிர்தம் கடைய போகும்போது மலையுடைய வலிமை தாங்க வாசிக்கின்ற பாம்போட கொடிய விஷயமான ஆழகாலத்தை கக்குது. கக்கும்போது அது கடல் நுரையில் கலக்குது. இதை பார்த்த தேவர்கள் அசுரர்கள் என்ன செய்யும், தட்டு தடுமாறி முழிக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டு சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் போது சிவபெருமான் சொல்கிறார், தேவர் ரிஷிகள் இவ்வளோ வேதங்கள் தெரிஞ்ச உங்களுக்கு இது தெரியாத போச்சு. எந்த ஒரு செயலை செய்தாலும் முதல்ல விநாயகரை வணங்கிட்டு தானே ஆரம்பிக்கணும். அந்த செயலை நீங்கள் செய்யாத ஆரம்பித்தால்தான் இது நடக்குதுன்னு சொல்கிறாரு. தன்னோட தவறும் தேவர்களும் அசுரலாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த கடல் நுரையாக இருக்கிற அமிர்தத்தை எடுத்து அந்த நுரையை எடுத்து அதில் ஒரு விநாயகரை செய்து பிரதிஷ்டை செய்து தேவர்களும் அசுரலும் வணங்கிட்டு அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தான் அமிர்தத்தை அவங்க கிடைக்கப்பெறுது. தன்னோட தவறையும் உணர்றாங்க தேவர் ரிஷியும். அப்படி சிறப்பு பெற்ற தலம் தான் தலம் சுவேத்த விநாயகர், வெள்ளை பிள்ளையார் இருக்கிற ஆலயம். அது மட்டும் அல்லாமல் தேவேந்திரன் பூலோகத்தில் பல சிவாலயங்களை வணங்கிட்டு வர்றார். வணங்கிட்டு வரும் பொழுதுல தன்னுடைய கையில் ஒரு விநாயகரை பெட்டியில் வச்சு பூட்டி வர்றார். பூட்டி ஒரு தலமாக சிவபெருமானை வணங்கிட்டு அந்த விநாயகரை தூருவார். அப்படி வரும்போது தேவேந்திரன் கையில் இருக்கிற அந்த விநாயகர் என்ன பண்ணுது, இந்த திருவலஞ்சுழி என்ற ஊருக்கு வரும்போது இந்த ஊர்லேயே அதுக்கு தங்குறதுக்கு ஒரு ஆசை, நிரந்தரமாக இங்கே தங்கின்னு ஒரு ஆசை வருது. அதை சிவபெருமான்ட்டு விநாயகர் சொல்கிறாரு. சிவபெருமான் சொன்னது செவி, விநாயகர் சொன்னதை செவி கேட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அதன்படி ஆகட்டும் சொல்கிறாரு. அப்படி திருவலஞ்சுழி வந்த தேவேந்திரன் என்ன பண்ணுறாரு, சிவபெருமானை பூஜை செய்யணும். போயிட்டு காவேரி நீராட்டி தான் சிவபெருமானை பூஜை செய்யணும். கையில் கைப்பெட்டியில் விநாயகர் இருக்கார். அவரை கீழே வச்சு அங்கேயே தங்கிடுவார். இதை யாருக்கிட்ட கொடுக்கறதுன்னு யோசிக்கிறாரு. இப்போ சுற்றி முற்றி பார்த்தா யாருமே இல்லை. ஒரு சின்ன சிறுவன் வயதில் சிவபெருமான் சிறுவனுடைய அங்கே வராரு. அப்போ அந்த சிறுவன் தான் கரெக்டான ஆளு தேவேந்திரன் முடிவு பண்ணி அந்த சிறுவனை தன்னை பக்கத்தில் அழைக்கிறாரு. அழைச்சி என்ன பண்ணுற, தம்பி நான் போயிட்டு இந்த ஆற்றுல நீராட்டி சிவபெருமான் பூஜை செய்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் எனக்கு இந்த விநாயகர் இந்த பெட்டியை கையிலே வச்சுருக்கோ, எந்த காரணத்தை கொண்டு கீழே வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. தேவேந்திரன் சிவபெருமான் பூஜைக்கு போகும்போது சிவபெருமான் தான் நாடகம் நடத்துகிறார் இல்லையா, விநாயகரும் இந்த இடத்துல தங்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் சிறுவன் வடிவில் இருக்க சிவபெருமான் அந்த பெட்டி, விநாயகர் பெட்டியை பூமி அந்த மண்ணில் வச்சுட்டு மறைஞ்சிடுறாரு. தேவேந்திரன் சென்று பூஜை சென்று வணங்கிட்டு இந்த சிறுவனை எங்கே தேடியும் கிடைக்கல. அவருக்கு மிக கோபமான கோபம் வருது. அந்த பெட்டியை முயற்சி பண்ணி தூக்குறாரு. அந்த பெட்டி அவரால் தூக்க முடியல. அப்போது என்ன செய்யுதுன்னு புரியல அவருக்கு, தேவேந்திரனுக்கு. அப்போ தான் ஒரு ஆசாரி குரல் கேட்குது. அந்த ஆசாரி குரல்
விநாயகர் பேசுகிறாரு. என்னன்னாக்கா, நீ வருடம் முழுவதும் என்ன வணங்கின பலன் வந்து ஒரு நாள், அதாவது ஒரு ஆவணி வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, நீ வந்து இங்கே வந்து வணங்கினாக்கா அந்த விநாயகர் அவனுக்கு அந்த ஆண்டு ஃபுல்லாக வணங்கிய பலனை முழுமையாக பெறலான்னு சொல்கிறார். ஆனால் இது ஆவணி மாதம் சதுர்த்தி அன்னைக்கு வந்து நீ வந்து வணங்குன்னு சொல்லிட்டு ஆசாரி கோவில் கேட்குது விநாயகர் ரூபத்தில். அப்போது தேவேந்திரர் ரொம்ப மகிழ்ச்சி பெறாரு. அந்த சதுர்த்தி நாள் தான் வந்து விநாயகர் சதுர்த்தியாக சொல்லப்படுது. அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தேவேந்திரன் வந்து வருடாந்திரம் இன்றளவும் வந்து அங்கே இருக்கிற வெள்ளை பிள்ளையாரையும் சுவைத்த விநாயகர் வணங்கி செல்வதாக ஐதீகமும் புராணமும் சொல்லப்பட்டு நம்பப்படு விஷயமாக கருதப்படுது. அவ்வளவு சிறப்பு பெற்ற ஆலயம் தான் இந்த கவர்தீஸ்வரர் சுவேத விநாயகர் ஆலயமாக சொல்லப்படுற திருவலஞ்சுவியில் இருக்கிற ஆலயம். அதனால அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இந்த திருவலஞ்சுழி சென்று அங்கே இருக்கிற இறைவன் கபர்தீஸ்வரரையும் சுவேத்த விநாயகரும் வெள்ளை விநாயகரையும் வெள்ளை பிள்ளையாரையும் வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க, ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க, ஈசனடி வாழ்க, எந்தையடி வாழ்க. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய்.